வணக்கம். விஜய், இளைஞர்கள் மேலே இவ்வளவு பற்றா? அப்போ நீங்களும் ஒரு அறிக்கை இளைஞர்களுக்காக விடுங்களேன். இந்த சின்ன வயசில் மைனர் பையங்க கெட்டு போனதுக்கு காரணம் என்ன? நீங்கள் சினிமாவில் என்னைக்கு வாயில் அருவாளை வச்சுக்கிட்டு கீழே வேட்டியை மடித்து கட்டினீங்களோ, கெத்தாக இருக்கணும்னு சொன்னீங்களோ, அதனுடைய விளைவு தான். அப்போல்லாம் அந்த வயசில் படித்து பட்டம் பெற்று அவங்க காசில், தாய் தகப்பனுடைய காசில் உங்ககிட்ட கொண்டாந்து அள்ளி கொடுக்குறாங்க சினிமாவை பார்த்துக்கிட்டு. இன்னமும் அந்த நினைப்போடு தான் அந்த பிள்ளைங்களும் வருது. பெண் பிள்ளைகளை பார்த்தீங்களா, சொத்தில் விஷ வச்சு புரியுங்குது. என் புருஷனை விட எனக்கு விஜய் பிடிக்குங்குது. என்ன பேச்சு? எங்கே போனாலும் ஒரே கலவரம். நல்ல அறிக்கை கொடுத்துருக்கியா? அன்னைக்கு 40 பேர் இறந்தாங்களே, அந்த 40 பேருக்காக நான் அப்போவே அறிக்கை கொடுக்காம ஏன் திருச்சி ஏர்போர்ட்டில் ஓடுனீங்க? பரவாயில்ல. இப்போவாவது இந்த இளைஞர் மேலே நீங்கள் கவலைப்படுறீங்க. ஆனால் ஒன்று நினச்சிக்கிறங்க, தமிழ்நாட்டில் தமிழக இளைஞர்கள் பூரா அப்படி இல்லை. உங்கள்கிட்ட வர்றவங்க மைனர். எத்தனையோ ஐடியில் பெண்கள் ஆளுங்களும் நல்லா சம்பாரித்து இன்றைக்கி தமிழ்நாடு எப்படி முன்னேற்றத்தில் இருக்குன்னு நீங்கள் தினம் ஒரு பேப்பரை பார்த்துக்கிறங்க. அதை விட்டுட்டு வட மாநிலத்துக்காரன்னு இல்லை, அவரும் மனுஷன்தான், எல்லாரும் மனுஷன்தான். என்ன அதனுடைய விளைவு? நீங்கள் சினிமாவில் நடிச்சீங்களே, இந்த சமுதாயத்துக்காக நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருந்தால் அதை வெளியில் சொல்லுங்கள். நீங்கள் அன்னைக்கு அந்த மாதிரி தான் பண்ணீங்க. இன்றைக்கி நீங்கள் சேர்ந்துருக்கக்கூடிய கூட்டாளிகளும் யாரையும் வாழ விட மாட்டாங்க. நீங்கள் வேணால் இப்போதைக்கு உங்களுக்கு பெருசாக தெரியும். ஆனால் ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் ஆதரித்து அதை கொண்டு போய் அவங்கள்ட்ட சேர்க்கணும். ஆனால் நீங்கள் செய்கிறது பூராமே தவறான பாதைக்கு தான் இந்த மைனர் பையங்களை கொண்டு போய்கிட்டு இருக்கு. சினிமாவில் அன்றைய கலைஞர்கள், கதாநாயகர்கள் நல்லவர்களாக நடித்து ஏதோ ஒரு எங்களை மாதிரி ஆளுக அப்போ ஒரு நல்ல விஷயத்தை, குடும்ப விஷயத்தை சொன்னாங்க. நீங்கள் பூரா அடிதடி, வெட்டு, குத்து, ரத்தம், கத்தி. அதனால் அத்தனைக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்கிற மாதிரி வரும். அதனால் நீங்கள் இனிமேலாவது தமிழக மைனர் பையங்களுக்கு கொஞ்சம் ஒரு அறிக்கை விட்டு நல்லபடியாக எதுலேயும் இல்லாமல் படிங்க தம்பி அப்படின்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.